மாஸ்டர் ஹோம் கிளீனிங் ஷெட்யூல் ஃபார் க்ளீன் ஹோம் ஆல்வேஸ். எப்போவுமே வீடு சுத்தமாக இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்ச நாளாகவே. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் என்னென்னா மெயினான ஒரு விஷயம் என்னென்னா டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்குது இந்த பிளானு. ஸோ அதனால் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த ஷெட்யூல் அதெல்லாம் தாண்டி ஒன்று வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் அந்த க்ளீனிங் ப்ராசஸை என்ஜாயபிளாக பண்ணுறோமா. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த க்ளீனிங் ப்ராசஸை ஒரு என்ஜாயபிளாக ஒரு ஜாயாக வந்து நம்ம வந்து பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பெர்ஃபெக்ஷனை தாண்டி நமக்கு அந்த சந்தோஷமாக நம்ம பண்ணுறோமா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஷெட்யூல் பெர்ஃபெக்ஷன் அதெல்லாம் தாண்டி எது பண்ணாலும் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பண்ணணும். பட் அது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விஷயமே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெட்யூல் வந்து நான் வந்து எனக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதில் இருக்கிற ஐடியாஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளான ஒரு பிளானை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட நிறைய பேர் க்ளீனிங் வீடியோஸ் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் க்ளீனிங் டிப்ஸ் இந்த மாதிரி ஷெட்யூல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. உங்களோட ஃபேவரட் டிப் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. நீங்களும் ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ முதல்ல ஒரு 3 ரூல் பார்த்துடலாம். ஸோ இந்த 3 ரூல் வந்து நம்ம மேஜராக ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த ஒரு வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா. இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் போட்டு வச்ச டிரைவ் பண்ண அந்த பிளானை, அதுக்கப்புறமா அந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த பிளானை வந்து அப்படியே நான் வந்து காமிக்கிறேன் எப்படி நான் வந்து போட்டிருக்கேன். அதை வந்து பேப்பரில் நான் எழுதி வச்சதை உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறேன். ஃபஸ்ட் ரூல் என்னென்னா பை ரூல். ஸோ இந்த பை ரூல் என்ன அப்படின்னா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் நம்ம பண்ணுறதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதை பற்றி தான். ஸோ இது என்ன பை ரூல் அப்படின்னா, நம்ம உண்மையாகவே தேவையானது தான் பர்ச்சேஸ் பண்ணுறோமா, இல்லை நான் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னெசரி திங்ஸ் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என் வீடை வந்து நான் அடைச்சி வைக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்து அது தேவையானதாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்போ தான் நம்ம வீடு வந்து அடைஞ்சிக்காமல் தேவையான பொருளோட ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஈஸியாக க்ளீனிங் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய ஸ்பேஸை வந்து அந்த பொருள் வந்து ஆக்குப்பை பண்ணிடும். அதனால தான். ஸோ இப்போ நம்ம எப்படி பொருள் வந்து சேர நமக்கு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பை ரூல் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அடுத்து மினிமலைஸ் ரூல். அதனால் மினிமலைஸ் ரூல் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி என்னோடய டீக்ளரிங் வீடியோஸ் நான் நிறையா போட்டிருக்கேன். அது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி டீட்டெயிலாக நான் அது வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் எப்படி நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்போ, எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணுறப்போ வந்து தேவையில்லாததை வந்து அப்படியே வந்து ஒரு ஓரத்தில் ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு வந்து நம்ம வைக்க வேணாம். ஒரு வருஷத்துக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக அது ஒன்று பயனுள்ளதாக இருக்குது, அது வந்து டேமேஜ் ஆகாத பொருள் அப்படின்னா வேறு யாருக்காவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது வந்து யூஸ் ஆகாத பொருள்னால் கண்டிப்பாக ஸ்க்ராப்புக்கோ இல்லை டிஸ்கார்ட் தான் பண்ணி ஆகும். ஸோ அந்த டீக்ளட்டரிங் பற்றி கண்டிப்பாக நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா வந்து எப்படி டீக்ளட்டர் பண்ணணும் வீடை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதனால் நான் டீக்ளட்டரிங் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லலை. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இது மட்டும் க்ளீனிங் ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். இந்த மினிமலைஸ் ரூல் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து என்னென்னா, நம்ம ஒரு மினிமலிசம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வீட்டில் ஆல்ரெடி நிறைய பொருள் வந்து இருக்கும் ஆல்ரெடி. ஸோ அப்போ அந்த இருக்கிற பொருளை எப்படி நம்ம வந்து மினிமலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து யோசிக்க போகிறோம். நம்ம வந்து இந்த மினிமலிசமை எப்படி வந்து நம்ம தாட்ஸ்லேயே நம்ம வந்து மினிமல் தாட்ஸை, ஒரு மினிமலான ஒரு மைண்ட் செட் நம்ம மைண்டில் வந்து ஒரு மினிமல் தாட்ஸோடு நம்ம இருந்தோம்னா எப்படி நமக்கு வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீ மைண்டாக இருக்குமோ, ஒரு கிளாரிட்டியோட, அதே மாதிரி தான் நம்ம வீடுமே நிறைய பொருள் அடைஞ்சு கிடக்காம ஒரு மினிமலிசமாக ஒரு சிம்பிளாக அழகாக தேவையான பொருளை மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வீடு ஸ்பேஸ் மட்டும் அப்படியே வந்து ஓப்பனாக ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக வந்து இருக்கிறத தாண்டி அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்து நமக்கு வந்து மென்டலாகவும்
நம்ம எமோஷ்னலாகவும் நம்ம வந்து மோட்டிவேட் ஆகி நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். நீங்கள் வீடு சுத்தம் பண்ண மென்டல் கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது நான் அனுபவத்தால் நான் வந்து பார்த்து நான் உணர்ந்தது. எவ்வளோ மினிமலைஸ் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக நம்ம வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வைக்கணும். அடுத்து கீப் ரூல் என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோன்னா கீப் த திங்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் தான். நம்ம எங்கே வந்து அந்த பொருளை எடுத்தோமோ அந்த இடத்துல கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் வச்சிடுறது தான். நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற டேபிள்லையோ சேர்லையோ அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா தான் வீடு வந்து கிளட்டராக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு பொருளை எடுக்கிறோம், யூஸ் பண்ணுறோம், அதே பொருளை அந்த இடத்துல வச்சிடுறோம். ஸோ கீப் த திங்ஸ் ஆஃப்டர் யூஸ் இன் தட் ரெஸ்பெக்டிவ் ஸ்பேஸ், அதான் கீப் ரூல். ஸோ இந்த 3 ரூலும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாவே மேக்ஸிமம் நமக்கு இந்த க்ளீனிங் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஷெட்யூல்குள்ளே போயிடலாம். ஸோ டீக்ளட்டரிங்கில் ஒரு குட்டியாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னா, டிஸ்கார்ட் பண்ண வேண்டியதை டிஸ்கார்ட் பண்ணுங்கள். உடஞ்சது இல்லை வந்து டேமேஜ் ஆனது அந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் நான் யூஸ் பண்ணாமல் இருக்கேன், வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அதை வந்து யாருக்காவது வந்து டொனேட் பண்ணலாம். நீங்கள் வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பொருள் வந்து மினிமைஸ் ஆகும். இப்போ இந்த மாஸ்டர் க்ளீன் ஷெட்யூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து எவ்ரிடே டாஸ்க் பார்க்கலாம். அதாவது டெய்லியும் நம்ம வந்து என்ன மாதிரி டாஸ்க்கு பண்ணலாம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீப் ஆல் ரூம்ஸ் போட்டிருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லா ரூமையுமே டெய்லியுமே நம்ம வந்து கூட்டணும்னா மட்டும்தான் நமக்கு வீடு வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் அந்த டெய்லி டாஸ்கில் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இது ரொம்ப கேம் சேஞ்சர் டிப்புனே வந்து சொல்லலாம். எனக்கு அப்படி ரொம்ப கேம் சேஞ்சிங்காக இருந்தது வீடு சுத்தமாக இருக்கிறதுக்கு. என்னென்னா, செலக்ட் 1 டாஸ்க், ப்ராக்கெட்டில் மெயினாக போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்மால் டாஸ்க் ஃப்ரம் மந்த்லி ஆர் வீக்லி. ஸோ இந்த மந்த்லி டாஸ்க் லிஸ்ட்டில் இருந்தோ இல்லை இந்த வீக்லி டாஸ்க் லிஸ்ட்டில் இருந்தோ நம்ம வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கை நம்ம வந்து டெய்லியும் ஒன்று எடுத்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த டாஸ்க் வந்து குட்டியான டாஸ்க்காக தான் இருக்கும். அதை எப்படின்னு நான் வந்து கீழே சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு வருஷத்தில் வந்து பொங்கலுக்கோ ஒரு தீபாவளிக்கோ அப்படி நம்ம வந்து வீடை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நல்ல நாள் தான் நான் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை. தினம் நம்ம வந்து இந்த ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாள் ஒரு ரூம் அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு ரூமையே நிறைய குட்டி டிவிஷன்ஸாக வந்து நம்ம வந்து பிரிச்சுட்டு அந்த குட்டி டிவிஷன்ஸையும் ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு அந்த குட்டி ஏரியாவை நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுதான் நான் இந்த வந்து வீக்லி டாஸ்க்லேயும் மந்த்லி டாஸ்க்லேயும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பெட்டை வந்து நீட் பண்ணுறது. கண்டிப்பாக நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே முதல் வேலையாக பெட்டை ஃபுல்லாக வந்து உதறி அதை நீட்டாக வச்சிட்டோன்னா அந்த பெட் ஏரியா நீட்டாக வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். அது கண்டிப்பாக நம்ம எந்திரிச்சோடனே பண்ணி ஆகணும். ட்ராஷ் அவுட், அன்னைக்கு சேர்கிற குப்பையை அன்னைக்கு நம்ம வெளியே போட்டுடணும். ஸோ தட் நமக்கு பூச்சி ஸ்மெல் அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும். அடுத்து ஸ்டவ்வையும் கவுண்டர் டாப்பையும் கண்டிப்பாக கிச்சனில் க்ளீனாக வச்சுக்கணும். ஒவ்வொரு குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எண்ணெய் தெறிக்கிறது, சுற்றி வந்து காய்கறி கட் பண்ணுற இடம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காகி இருக்கும். அப்போ நம்ம வந்து சமையலை முடிச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து அதை ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா அந்த ஏரியா எப்போவுமே நமக்கு வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்து வெசல் அண்ட் சிங்க் வாஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். சிங்க்கில் எப்போவுமே நம்ம அதை வந்து சேர பாத்திரம் வந்து கழுவுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சேர கழுவுறது உங்களுக்கு முடியாத பட்சத்தில் ஃபுல்லானதுக்கப்புறமா அதை உடனே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சிடணும். ஸோ தட் அப்போ நமக்கு அடுத்து குக்கிங் பண்ணுறப்போ நமக்கு சிங்க் வந்து எம்டியாக இருந்தால் தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் பேசிக் பாத்ரூம் க்ளீனிங் பிஃபோர் பாத். டெய்லியுமே நம்ம வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இது என்னென்னா ஒரு பேசிக் க்ளீனிங் தான். எங்கள் வீட்டில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணுவார். எனக்கு பேக் பெயின் இருக்கனால எனக்கு ரொம்ப குனிஞ்சு அந்த மாதிரி டிஃபிகல்ட் டாஸ்க் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க்கு கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் வந்து வாங்கிப்பேன். நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க இல்லை அப்படின்னா மெய்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலில் நீங்கள் வந்து உங்களோட மெய்டு அக்கா அவங்கள வச்சு கூட நீங்கள் வந்து இந்த பிளான் வந்து பண்ணலாம். நீங்களே தான் எல்லா வேலையும் போட்டு முடியாமையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா ஹெல்ப் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுக்கு முன்னால் டெய்லியுமே அவர் ஒரு பேசிக் கிளீனிங் கீழே ஃப்ளோர் ஸ்க்ரப் அதெல்லாம் வந்து பண்ணிடுவார். ஃப்ளோர் ஸ்க்ரப் அப்புறம் டாய்லெட் ஸ்க்ரப் வந்து பண்ணிடுவார். இது வந்து ஒரு பேசிக் கிளீனிங். அது கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அவங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் குளிச்சிருவாங்க. என்ட்ரன்ஸ் வைப் அண்ட் கோலம். நம்ம வெளியே வந்து நம்மளோட என்ட்ரன்ஸில் எப்போவுமே அந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவை நம்ம வந்து க்ளீனாக ஒரு குட்டி கோலம்
வந்து நம்ம போட்டு வச்சோன்னா அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைபு வந்து கொடுக்கும். முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு குட்டி பவுலில் தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாமே நான் வந்து டெய்லி டாஸ்கில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம வந்து வீக்லி டாஸ்க் வந்து பார்த்துடலாம். இது நம்ம தினம் நம்ம பண்ணுறோம். இது ஒன்று வாரத்தில் ஒரு நாளோ இல்லை வாரத்தில் 2 நாளோ, அது நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒவ்வொரு பிளானும் வந்து மாறும். ஃபஸ்ட்டு பிளான் வந்து நான் சொல்கிறேன், கேம் சேஞ்சர் டிப் என்ன அப்படின்னா டிஜிட்டல் க்ளீன். நம்ம வீடு க்ளீனிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு என்னடா அது நான் டிஜிட்டல் க்ளீன் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு க்ளீன் தான். இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ டிஜிட்டல் மினிமலிசமும் கொண்டு வரோமோ அது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் ஒரு பொருளில் மினிமலிசம் கொண்டு வந்து நம்ம வாழ்கிறது ரொம்ப வந்து முக்கியம், ரொம்ப நல்லதோ, அதே மாதிரி தான் டிஜிட்டல் மினிமலிசமும். ஸோ நம்ம வந்து டிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறது மொபைலில் இருக்கிற நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்போம், வீடியோஸ் எடுத்து வச்சுருப்போம், அப்படியே வந்து கேலரியில் அது அப்படியே நிறைய கணக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருப்போம். ஸோ அது நம்பர்ஸும் கூட்டிகிட்டே போகும், மெமரியும் ஃபுல்லாகிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம வைக்க வேணாமே. வீக்லி ஒன்ஸ் அப்பப்போ செய்கிற அந்த இமேஜஸ் அப்பப்போ நான் எடுத்து வைக்கிற ஸ்க்ரீன்ஷாட் ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறேன்னா அதை எதுக்கு எடுத்து வச்சேன் அப்படிங்கிறத பார்த்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதை நான் வந்து கரெக்டான ஒரு ஃபோல்டரில் போட்டு நான் எங்கேயாவது வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஸோ தட் ஃபோன் வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்து இமெயிலில் நிறையா வந்து தேவையில்லாத ஜங்க் மெயிலோ தேவையில்லாத மெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலீட் அப்பப்போ பண்ணிட்டோன்னா அதுவுமே நம்ம இமெயில்ஸும் ஆர்கனைஸ்டாக வந்து இருக்கும். ஸோ டிஜிட்டல் மினிமலிசமில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க, நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டையும் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட்டையும் கண்டிப்பாக வந்து செக்கில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் மென்டல் ஸ்டேட் க்ளீனாக சுத்தமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒரு கண்டென்ட் வந்து உங்களை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணும், இம்பேக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் நல்ல விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க என்ன ஆகும்னா உங்களோட மைண்டு வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அது வந்து எப்படின்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸோ, நீங்கள் ஃபாலோ பண்ணுற பேஜோ, நீங்கள் பார்க்குற வீடியோஸோ, நீங்கள் பார்க்குற கண்டென்ட்டை வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை பார்த்து உங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங் வருதுன்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீனாக வச்சுட்டோன்னா நமக்கு டிஜிட்டலும் க்ளீனாக இருக்கும். சரி, அண்ட் ஃப்ரிட்ஜு வந்து எப்போவுமே நான் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாலேயும் ஒரு வாட்டி நான் வைப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு தான் ரீஃபில் பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸு. டீப் க்ளீனிங் ஒரு ஃபுல்லாக எல்லாத்தையும் கழட்டிட்டு டீப் க்ளீனிங் வந்து அதை நான் மந்த்லியில் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நான் பொருளில் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு முன்னால் ஃப்ரிட்ஜ் ஒரு வாட்டி வைப் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறதும். கிராசரி வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் அந்த வீக்கில். ஸோ அந்த வீக்கில் ஏதாவது நமக்கு காலியாக இருக்கா அந்த வாரத்தில் நான் யூஸ் பண்ணுற பொருளில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராசரி ஏரியாவில் நான் வந்து தனித்தனியாக 2 பக்கெட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் போய் நான் செக் பண்ணிப்பேன் எந்தெந்த பொருள் இருக்குது, எந்தெந்த பொருள் நான் வந்து வாங்கணும், இல்லை ஏதாவது நான் வந்து பார்க்காம மிஸ் பண்ணிகிட்ருக்கேனா, அதை எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னால் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி செக் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து வீக்லி டாஸ்க் வாரம் நான் வந்து பார்த்துருவேன். அடுத்து மிரர், கிளாஸ், லேப்டாப், மொபைல் க்ளீன், அதாவது இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு நாள் வந்து வச்சுப்பேன். இது எப்படின்னா, கண்ணாடி மிரர் வந்து க்ளீன் பண்ணுறது, நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி, கிளாஸ் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர்லேயே அங்கங்கே கிளாஸ் வந்து இருக்கும், அந்த மாதிரி கிளாஸ் ஏரியாஸ், அதுக்கப்புறம் லேப்டாப்பில் அந்த அதெல்லாமே கிளாஸ் ஏரியாஸ் தான். ஸோ லேப்டாப்பையும் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். அது மொபைலையும் நம்ம வந்து நீட்டாக வந்து வைப் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்கிறப்போ இது எல்லாமே வந்து ஒரே நாள் வந்து வந்துடும். அது வந்து ஒரு நாள் வந்து நாங்கள் பண்ணிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்கிறனால டாக்டர் வந்து வேக்யூம் கிளீனர் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வேக்யூம் கிளீனர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ தட் நிறையா அந்த டஸ்ட்டு வந்து எடுக்க முடியும். நம்ம கூட்டுறதை தாண்டி நமக்கு வேக்யூம் கிளீனர் வந்து இன்னுமே நல்லா டஸ்ட்டு வந்து எடுக்கும். வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து ஃப்ளோரில் வந்து இவர் வந்து ஃப்ளோர் வந்து வேக்யூம் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே வீக்லி ஒன்ஸ் வந்து பெட்டையும் சோஃபாவையும் தனியாக வந்து வேக்யூம் பண்ணுவார். அதுலேயுமே நிறைய டஸ்ட்டு, சின்ன சின்ன பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். இது ஏன் நான் தனித்தனியாக ஒவ்வொரு டாஸ்க்கையும் பிரிக்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகாமல்
ஐயோ பண்ணணுமா, க்ளீனிங் பண்ணணுமா, இன்னைக்கு க்ளீனிங் பண்ணுமா அப்படின்னு ஒரு பேர்ன் அவுட் மாதிரி ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக டிவைட் பண்ணி டெய்லியுமே பண்ணுறனால வேலை பண்ணுற மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் அது ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே வந்து அந்த க்ளீனிங் வந்து முடிஞ்சிருது. ப்ளஸ் வீடுமே வந்து டெய்லி க்ளீன் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டயர்ட்னஸ் ஆகாமல் இருக்குது. மெயினாக அதை நான் சொல்லியே ஆகணும். நம்ம பேக்கை முடிச்சாச்சா, அடுத்து வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து மாப் பண்ணி பெட்ஷீட்ஸ், மேட்ஸு, பில்லோஸ் அதெல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாரத்தில் 2 டைம்ஸ்னால் 2 டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளோட நீடுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து வந்து வைப் டஸ்ட் ஆல் த அவுட்டர் ஸ்பேசஸ். நிறைய வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே டஸ்ட் சேர்ந்துட்டே இருக்கும். அப்பப்போ நம்ம வந்து வைப் பண்ணிடுறது நல்லதுன்னு. ஸோ நான் வாரத்தில் ஒரு நாள் அந்த டஸ்டிங் வந்து நான் வந்து பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருப்பேன். வெளி ஏரியாஸையும் தூசியாக இருக்கிற ஏரியாஸை நான் வந்து டஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து டீப் பாத்ரூம் க்ளீன், டிஸ்இன்ஃபெக்டன்ட் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து டீப் பாத்ரூம் கிளீனிங் வந்து ஒரு நாள் வந்து பண்ணிடுவார். அடுத்து லாண்ட்ரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாட்டி போடுற மாதிரி இருக்கும் வாரத்தில். அது வந்து எங்களுக்கு ஃபுல் ஆக மிஷினில் போட்டு அதை காய வச்சு ஆல்ரெடி காஞ்ச துணியை வந்து எடுத்துட்டு அதை மடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து வைக்கிற வந்து வேலை. அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் வைப் பிஃபோர் த ரீஃபில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரிட்ஜ் செக் பண்ணிவிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, என்னென்ன ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் பார்த்து வச்சுருப்பேன். அப்புறம் ஒரு நாள் வந்து அதை நான் ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த வீக்கில் நல்லா ஃப்ரிட்ஜை வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீக்லி டாஸ்க்கையும் டிவைட் பண்ணியாச்சு. இப்போது மந்த்லி டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கர்டைன்ஸ் வந்து வாஷ் பண்ணுறது. நம்ம வந்து ஜன்னல் கர்டைனோ இல்லை நீங்கள் கதவில் வந்து கர்டைன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த கர்டைன்ஸை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு புது கர்டைன் மாற்றுறது. அடுத்து ஸ்விங் டஸ்ட். எங்கள் வீட்டில் ஊஞ்சல் இருக்கனால அதை வந்து ஒரு நாள் கிளீனிங்க்கு அந்த பொம்மை அந்த மாதிரி இருக்கிற இடத்துல டஸ்ட் சேரும், அதெல்லாத்தையுமே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து மந்த்லி டாஸ்க்காக வந்து போட்டிருக்கேன். அதுதான் நான் சொல்கிறது, பொருள் சேர கண்டிப்பாக நமக்கு க்ளீனிங்கும் ஜாஸ்தியாகும். எப்படி வீட்டில் வந்து நிறையா ரூம்ஸ் இருக்க நம்ம க்ளீனிங் ஜாஸ்தியாகுமோ அதே மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது. ஃபைல் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். தனித்தனியாக அழகாக வந்து பிரித்து எந்தெந்த பொருளில் என்ன தனித்தனி ஃபைலில் போட்டு வைக்கிற அந்த ஆர்கனைசிங் வேலை மந்த்லி ஒன்ஸ் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் கார் கிளீனிங் வந்து ஒரு நாள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நடக்கும், டீப் கிளீனிங். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் டிப் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்னென்னா நிறைய ரூம்ஸ் நம்ம வீட்டில் இருக்கும். ஒன்று கிச்சன், பெட்ரூம், லிவிங் ரூம், பூஜா ரூம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஃபுல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒரு குட்டி ஏரியா பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டோம்னா நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இந்த ஒரு கார்னரை மட்டும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஒவ்வொரு கேபினட்டையும் தனித்தனியாக ஒரு நாள் க்ளீன் பண்ணுறது. இது வந்து பெட்ரூமில் அந்த ஒரு குட்டி ஏரியா, ஒரு குட்டி வார்ட்ரோப் மட்டும் க்ளீன் பண்ணுறது. ஹை டேபிளில் கேபினெட் அந்த மாதிரி தனித்தனியான ஏரியாஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு ரூம்லேயுமே அந்த மாதிரி நம்ம லிவிங் ரூமில் தனித்தனியாக, பூஜா ரூமில் குட்டி குட்டி தனித்தனியாக அந்த ரூமையே டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாவாக ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பண்ண போகிறோம். கண்டிப்பாக அது வந்து ஒரு 1/2 hour தான் ஆகும் அது பண்ணுறதுக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து பண்ணிடலாம். நமக்கு இது மாதிரி பிரித்து பண்ணுறப்போ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது வேலை வந்து பண்ணுறதுக்கு. இதே வந்து நம்ம மொத்தமாக இன்றைக்கி நான் லிவிங் ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன்னா ஐயோ எப்படா முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டே க்ளீனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையில் ஆரம்பித்து இன்றைக்கி க்ளீனிங் டே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து நைட்டு ஈவினிங் வரைக்கும் பண்ண என்ன ஆகுதுன்னா அந்த ஈவினிங் ஆக உடம்பு வந்து அப்படியே டயர்ட் ஆயிடுது, உடம்பு வலியும் எடுத்துருது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணுறப்போ உடம்பு வலியும் எடுக்கிறதில்ல, அந்த ஒரு கஷ்டம் வந்து தெரியறதில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து அயனிங் பண்ணுறது, இல்லை அயனிங்க்கு கொடுக்கறது. கார் கிளீனிங்கும் நாம் பண்ணுறதுனா பண்ணலான்னு ஆல்ரெடி கார் கிளீனிங் வீடியோவும் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வெளியே கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அது எப்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அது ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். வேலையை வந்து நம்ம அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம கார் கிளீனிங் வெளியே தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இன்னொரு டாஸ்க்கை நான் வந்து பண்ணலாம். வீட்டில் ஏதாவது ஒரு ஏரியாவை வந்து நம்ம டிவைட் பண்ணி பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் நீங்கள் கிளீனிங்கில் வந்து இன்வால்வ் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் எல்லாமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப்ஃபுல்லாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த கிளீனிங்கையும் என்ஜாயபிளாக வந்து பண்ணலாம். ஜாலியாக பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டே வந்து பாட்டு பாடிட்டே வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் அந்த மாதிரி. அடுத்து ஷூ ரேக்கும் என்ட்ரன்ஸ் ஏரியா வந்து நான் போட்டிருக்கேன்.
அடுத்து விண்டோவோட நாப்ஸ். விண்டோஸை வந்து நிறைய பேர் நம்ம விட்டுருவோம். ஆனால் ஒரு நாள் விண்டோஸ்க்கு நம்ம வந்து ஒதுக்கி அது ஃபுல்லாக எல்லா கம்பி தூசி அந்த நாபில் இருக்கிற தூசி டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு நாள் வந்து வச்சுட்டோன்னா நமக்கு விண்டோஸும் நீட்டாக இருக்கும். டோரும் இன்னொரு நாள் நம்ம வச்சுட்டோம்னா டோரையும் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம். அங்கங்கே டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நம்ம டோர் வைப் பண்ணுறதுக்கு ஒரு நாள். அடுத்து சிம்னியும் ஃபில்டரையும் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் சிம்னி அண்ட் ஃபில்டர், அந்த சிம்னி உள்ளே இருக்கிற ஃபில்டர் க்ளீன் பண்ணுங்க. ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு சேர்ந்து அந்த ஃபில்டர்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதனால் அது நான் ஒரு நாள் வந்து போட்டிருக்கேன். எப்படி சிம்னி க்ளீன் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த க்ளீனிங் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்தேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து காப்வெப் கிளீனிங், ஒட்டடை அடிக்கிறதுக்கு தனி ஒரு நாள். அடுத்து ஃபேன் கிளீனிங், எல்லா ரூமில் இருக்கிற ஃபேனை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள். அடுத்து ஏசியோட ஃபில்டர் வந்து க்ளீன் பண்ணுறது. அப்பப்போ ஏசியோட ஃபில்டர் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஏசியோட காற்றும் நமக்கு சில்லாக நல்லா வரும். ஏசி எப்படி ஃபில்டர் க்ளீன் பண்ணுங்கிற வீடியோ ஆல்ரெடியே போட்டிருக்கேன். அடுத்து வார்ட்ரோப் எப்படி நீட்டாக எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அடுத்து ஃப்ரிட்ஜ் டீப் கிளீனிங். அடுத்து வந்து க்ராக்கரி கேபினெட். எனக்கு க்ராக்கரி கேபினெட் தனியாக இருக்கிறனால அது ஒரு நாள் நான் வந்து இது பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது, வேலை வந்து நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக உங்களுக்கு ஏரியா வந்து இருக்குன்னா அந்த மாதிரி அடிஷ்னலாக போட்டுக்கோங்க. அடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு நாள். ஸோ க்ளீன் யுவர் ஸ்பேஸ், க்ளீன் யுவர் மைண்ட். நம்ம ஸ்பேஸ் க்ளீன் ஆக வீடு நீட் ஆக நம்ம மைண்டு க்ளீன் ஆகிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க. க்ளீன் ஹோம் இஸ் அ ஹாப்பி ஹோம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து கொடுக்கும். ஹாப்பினஸ் இஸ் ஃப்ரெஷ்லி க்ளீன்ட் ஹவுஸ். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அப்படியே ஒரு சாம்பிராணி போட்டால் எப்படி இருக்கும், வாவ் அப்படின்னு இருக்கும்ல. we dream of having a big house, but who dreams of actually doing the cleaning? எனக்கு அந்த மாதிரி பெரிய வீடு வேணும், இவ்வளோ ரூம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நிறைய பேர் அந்த மெயின்டெனன்ஸ் அந்த க்ளீனிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். பட் கண்டிப்பாக நம்ம அதையும் யோசித்து பண்ணோன்னா ரொம்ப நல்லது. அடுத்து having a simplified uncluttered home is a form of self care. கண்டிப்பாக செல்ஃப் கேர்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கிறோம். இல்லைங்க, நம்ம அதுவும் தான், அது கூட இதுவும் தான். நம்ம வாழ்கிற இடத்த அந்த என்விரான்மெண்ட்டை சுத்தமாக இந்த மாதிரி கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு செல்ஃப் கேர் தான். இங்கே ஒரு க்ளீனிங் ஃபேரி இருக்காங்க க்யூட்டாக. ஸோ இந்த க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லை. ஒரு மாதம் மேலே ஆனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த ப்ராசஸ் இந்த க்ளீனிங்கை வந்து ஜாய்ஃபுல்லாக பண்ண போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். பெர்ஃபெக்ஷனை தாண்டி பி ஜென்டில் வித் யுவர் செல்ஃப். பொறுமையாக நிதானமாக வந்து க்ளீனிங் வந்து பண்ணுங்கள், டயர்டாகாமல். அப்புறம் ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் த ப்ராசஸ். இந்த க்ளீனிங் வந்து இட் இஸ் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் வந்து இந்த மாதம் பண்ணிவிட்டேன் அடுத்த மாதம் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை. அண்ட் நம்ம வந்து தீபாவளிக்கு மட்டுமே பொங்கலுக்கு மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. அப்படி பண்ணால் தான் ரொம்ப டயர்டாகும். ஸோ இந்த க்ளீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்படி வந்து நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றோம், டெய்லி குளிக்கிறோம், டெய்லி பல் விளக்குறோமோ, க்ளீனிங் டெய்லி ஒரு அந்த டெய்லி டாஸ்க் வந்து நம்ம வந்து பண்ணுறதும் வந்து நம்மளோட ருட்டீனில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வீடும் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.